துதித்து அவரை ஆராதித்து சந்தானத்திலே மகிழ போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு சூழ்நிலையை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாம். ஸ்தோத்திரிக்க நம்முடைய கிருபை பெருகும் என்று பார்க்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எத்தனையா வியாதிகள் வந்தது, அத்தனை வியாதிகளில் இருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்து வரவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்போமா. எங்கள் வியாதிகளை போக்குகிறவரே, எங்களை கர்த்தாவை இம்மட்டும் நடத்தினவரே, வழி நடத்துகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பாதுகாப்பு எத்தனை அருமை ஆண்டவரே, எத்தனை அருமை ஆண்டவரே. எத்தனையோ இடங்களுக்கு சென்று வருகிறோமே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தேறுதலுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வார்த்தை இல்லையானால் என்றோ மடிந்திருப்போமே. இந்த அருமையான ஒரு வேதாகமத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகம் இல்லையானால், இந்த வசனத்தை நாம் படித்து நம்முடைய உள்ளத்திலே அதை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் நாம் என்றோ மடிந்திருப்போம், அல்லது உலகத்தாரை போல இருந்திருப்போமே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஹல்லேலூயா நம்முடைய உள்ளத்திற்குள், நம்முடைய ஆத்துமாவிற்குள் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் அது செல்லும் போது எத்தனை மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது, எத்தனை ஆறுதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகள் நம்மை ஆற்றவில்லையா, நம்மளை தேற்றவில்லையா? ஆண்டவர் நமக்காக தன் உயிரையே மாய்த்த, நமக்காக கடைசி ரத்தம் வரைக்கும் நமக்காக கொடுத்தாங்க. இயேசுவை நாம் நினைத்து இயேசுவை நாம் துதிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவன் நமக்காக நம்முடைய பாவத்தை மன்னிப்புக்காக ஹல்லேலூயா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஈந்தார் அல்லவா? எங்களுக்காக ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட கர்த்தாவே எங்களுக்காக மீட்டெழுந்தவராக மத்தியிலே ஜீவிக்கிறவராய் உள்ளத்திலே ஆறுதலை பாக்கியமான சூழ்நிலை இல்லாமல் ஆண்டவரே இந்த இயேசுவை காணாது ஆண்டவரே தன்னுடைய வழியிலே ஆண்டவரே அநேக தன்னுடைய கர்த்தாவே மரணத்தை தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, பெரிய தயவு ஆண்டவரே, தயவிற்காக இரக்கத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை இன்பமானவர் ஆண்டவரே. நீர் இல்லையானால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சமூகத்தில் நாங்கள் முற்றுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, வெகு மனத்தாண்மையோடு கூட சமூகத்திலே நாங்கள் முழங்கால் படியிட்டு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய மகத்துவங்களை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் இல்லை யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்னீரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த சுவாசம் ஆண்டவரே, அந்த சுவாசத்தை கர்த்தாவே உமக்காக நாங்கள் பயன்படுத்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானித்து நாங்கள் பாட போகிற பாடலை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தை உடலுக்கெல்லாம் ஜீவன், தேவ வார்த்தை மனசுக்கெல்லாம் இனிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தை உடலுக்கெல்லாம் ஜீவன். நம்முடைய உடல், நரம்பு, தசை எல்லாவற்றிலும், எலும்புகள் எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தையானது, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையானது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவர் பிரசங்கிக்கும் போதும் நம்முடைய வார்த்தையை படிக்கும் பொழுதும் நம்மளுக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை உடலுக்கெல்லாம் ஜீவன்,
அவர் வார்த்தை மனசுக்கெல்லாம் இனிமை. இனிமையான வார்த்தைகளை தேடி வாலிபர்களும் மற்றவர்களும் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவாதி தேவன் வேத வார்த்தையை நமது கரத்திலே கொடுத்து அந்த இனிமையை ருசிக்கும்படியாய், அந்த இனிமையான வார்த்தையோடு கூட நம்மளோடு பேசும்படியாய், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் செய்த மகா பெரிய தியாகம், அந்த கர்த்தாவே பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர் வார்த்தை அக்கினியை போன்றது, கண்மலையை நொறுக்கும் சாமட்டியானது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை அக்கினியை போன்றது, கண்மலையை நொறுக்கும் சாமட்டியானது. அவர் வார்த்தை உருக்கி புடமிடப்பட்டது, அது வெள்ளியை போன்று சுத்தமான, அது வெள்ளியை போன்று சுத்தமானது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நாம் சற்று யோசித்து பார்ப்போமா? ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எத்தனையாய் வல்லமை உள்ளது. வியாதியாய் இருக்கிற நேரங்களிலே, கைவிடப்பட்ட நேரங்களிலே, தவிக்கும் நேரங்களிலே அவர் வார்த்தை, வல்லமையான வார்த்தை நம்மளுக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள் கடந்து செல்லவில்லையா? ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது ஹல்லேலூயா அவருடைய வார்த்தை அநேகரை குணமாக்கியதல்லவா? விசுவாசியே எழுந்திரு, ஹல்லேலூயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லவில்லையா? ஹல்லேலூயா, நீ எழுந்து நட என்று சொல்லும் பொழுதே வல்லமை அவருக்குள் இருந்து கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோமே. அவருடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுதே அவருடைய வல்லமை கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆத்துமாவியையும் கணுக்கள் ஊனையும், ஆத்துமாவியையும் கணுக்கள் ஊனையும் உருவ கூத்தும் வல்லமையுடையது, அது உருவ கூத்தும் வல்லமையுடையது. தெய்வ வார்த்தை உடலுக்கெல்லாம் ஜீவன், அவர் வார்த்தை மனசுக்கெல்லாம் இனிமை. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவு யோசனையை வகையறுக்கும் வல்லமையுடையது. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவு யோசனையை வகையறுக்கும் வல்லமையுடையது. அவர் வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், அது சத்தியம் பேதையை ஞானியாக்கிடும். எஸ் லார்ட். அவர் வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், அது சத்தியம் பேதையை ஞானியாக்கிடும். எஸ் எஸ், அவருடைய வார்த்தை நம்முடைய ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் சோர்ந்து போகின்ற நேரங்களிலே, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து நிற்கிற நேரங்களிலே, அது எத்தனை முறை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்திருக்கிறது. அந்த வார்த்தைகள் எத்தனை முறை நம்மோடு கூட இடைபெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை சத்தியம், அது ஒரு நாளும் மாறாதது, அது உண்மையுள்ளது. எத்தனையோ பேர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளிலே கடந்து போய் விடுகிறது. அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தூரம் போய் விடுறார்கள். ஆனால் அவருடைய வார்த்தையானது சத்தியமாய் உண்மையாய் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் எத்தனை நாட்கள் உணர்ந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பேதையை ஞானியாக்குமாம், பேதையை ஞானியாக்குமாம். எத்தனை அறிவில்லாதவர்களையும், எத்தனை ஞானம் இல்லாதவர்களையும் அது ஞானியாக்குகிற வார்த்தை. எத்தனையோ கிராமப்புறங்களிலே எத்தனையோ படிப்பறிவில்லாத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானமாய் தன்னுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் எத்தனை நாள் திகைத்து பார்த்திருக்கிறோம். அது உண்மையாகவே அந்த வார்த்தை அப்படிப்பட்ட கிரியை செய்கிற வார்த்தை. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அப்பா, இப்படிப்பட்ட வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
அவர் வார்த்தையை நான் தியானிக்கையில் அது எனக்குள் அனல் மூண்டது. அவர் வார்த்தையை நான் தியானிக்கையில் அது எனக்குள் அனல் மூண்டது. நாள் முழுதும் அது என் தியானம், அவை தியானிக்கையில் எனக்கு இனிமை. நாள் முழுதும் அது என் தியானம், அதை தியானிக்கையில் எனக்கு இனிமை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை உடலுக்கெல்லாம் ஜீவன், அவர் வார்த்தை மனசுக்கெல்லாம் இனிமை. ஹல்லேலூயா. அக்கினி மூலக்கூடிய அந்த வார்த்தை, நம்மை தட்டி எழுப்பக்கூடிய அந்த வார்த்தைக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை போல நாம் கேட்கிறதான வார்த்தைகள், நமக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் நாள் முழுவதும், நாள் முழுவதும் நாம் எப்பொழுதெல்லாம் நாம் விழித்து கர்த்தரை சோத்திரித்து கர்த்தரை நினைத்து கொண்டிருக்கிறோமோ, ஹல்லேலூயா, என்னுடைய வேலைகளிலே ஈடுபட்டு இருக்கோமோ, அப்ப எல்லாம் அது பேசுகிறது. என்ன பேசுகிறது? அது முழுவதும் என் தியானமாக, என் வாழ்க்கையிலே அது பெரிய ஒரு இனிமையான வார்த்தைகளை கொண்டு வருவதாக, ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் உலகத்திலே, ஹல்லேலூயா, என்னை எத்தனையோ பேர் கைவிட்டு விட்டார்கள், என்னை விட்டு அவருடைய சமூகம் விலகி விட்டது. ஹல்லேலூயா, எனக்கென்று ஒருவரும் இல்லை, என்னை தாங்கி பிடிக்க ஒருவரும் இல்லை என்று தவித்து நிற்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் 24 மணி நேரமும், ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மணி துளியும் அவர் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நான் உன்னை காண்கிற தேவன். இப்படி ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதுபோல் அது மாத்திரமல்ல, கண்மணி போல் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். கண்ணின் மணியை போல அதை யார் ஒருவரும் தொட முடியாது. எத்தனை அவயவங்களை தொட்டாலும் கண்ணின் மணியை ஒருவனும் தொட முடியாது. அவ்வளவாய் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, நாம் இருக்கிற இடங்களிலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, ஹல்லேலூயா, நாம் எல்லாரும் சேர்ந்து அன்மியூட் பண்ணி இதை பாடுவோமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். பாடுவோமா? நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். எத்தனை ஆறுதலான வார்த்தைகள் பாருங்கள். எத்தனையாய் நம்மை தேற்றுகிறார். நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட கரம் பிடித்து நான் நடந்து வருகிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் ஆள் இல்லைன்னு பயப்படுற? நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இந்த பாடல் வரிகள் அருமையாய் நம்மோடு கூட பேசுகின்றது. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் அநேக அற்புதங்கள் நடந்து விடாதா, இந்த அதிசயம் என் வாழ்க்கையிலே நடந்து விடாதா என்று நினைத்து பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்களை உன் வாழ்க்கையிலே நடத்துகிறவராக நான் இருக்கிறேன். பயப்படாதே மகளே, பயப்படாதே மகளே. ஹல்லேலூயா. நான் உன்னை தினமும் காத்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன். இன்றைக்கு உற்றார் உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகள் நம்மை நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது அநேகருக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஏன்? கர்த்தர் உங்களையும் என்னையும் கரப்பிடித்து ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார், அதிசயமாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சபைகளிலே சாட்சியாக, நம்முடைய இருக்கிற இடங்களிலே சாட்சியாக இம்மட்டும் நம்மளை நடத்துகிற தேவன் இனிமேலும் நடத்தாமல் இருப்பார்
விடுவாரோ, இனிமேலும் கைவிட்டு விடுவாரோ, அநேக நேரங்கள்ல இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று எதிர்காலத்தை குறித்து கலங்குகிற சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அதிசயங்கள் நான் அதிசயமாய் உன்னை நடத்திடுவேன் என்று நம்மை ஆட்சி தேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். ஹல்லேலூயா. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். ஹல்லேலூயா. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார் மகளே, கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இந்த காரியத்துல மாத்திரமல்ல, நீ நினைக்கிற காரியம் மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. நீ என்னென்ன காரியங்களுக்காக தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ எல்லா காரியங்களிலும் ஹல்லேலூயா கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவருடைய கரங்களை கொண்டு ஹல்லேலூயா, நீ தெரியாமல், மனிதருக்கு தெரியாமல், உடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல், உடைய தாய் தகப்பனுக்கு தெரியாமல் அநேக நேரங்களிலே கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறாயா, அந்த கண்ணீர் யாவையும் துடைப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். இன்னைக்கு எல்லா மனிதருக்கும் கவலையோடு கூட, எத்தனையாய் பணம் இருந்தாலும் அநேக கவலைகள் மனிதர்களை வாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்னுடைய இயேசு கிறிஸ்து, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபடுகிறார். உன் கவலைகளை நான் போக்கிடுவேன், உன் கவலைகளை நான் போக்கிடுவேன். உனக்கு யார் அதை போக்குவா நீ நினைத்து கொண்டிருக்காத, நானே உன்னுடைய கவலைகளை போக்கிடுவேன் என்று அருமையான வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே நம்மோடு கூட இடைபடுகிறார். அது மாத்திரமல்ல, அனுதினம் என்னை தேடிடுவாய். ஹல்லேலூயா. நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே வீற்றிருக்கிறோமோ, நாம் எந்த அளவுக்கு வார்த்தைகளை தியானிக்கிறோமோ, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார், பலப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார். அவர் அசாதாரணமான தெய்வம். நம்முடைய பலன் இல்லையே அப்பா, எனக்கு கை கால்கள் வலிக்கிறதே, என்னுடைய பலவீனத்தை யாரிடத்திலே போய் சொல்லுவேன், நான் இந்த வேலைகளை செய்து முடிக்க முடியுமா, இந்த குடும்பத்தை என்னால் நடத்த முடியுமா என்று கலங்கி நிற்கும் சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறார், நீ அனுதினம் என்னை தேடிடு மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். எந்த பலனை காட்டிலும் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கழுகு கொத்த பலத்தை கொடுப்பார். கழுகுகளை போல ஆண்டவர் நம்மளை சிறகடித்து பறக்க செய்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் பலக்கரத்தாலே நான் உன்னை தாங்குவேன் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பார். நான் உன்னை காண்கின்ற தேவன், உன் கண்மணி போல் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நாம் அழகான ஒரு பாடலை பாடினோம். அந்த பாடலின் கருத்தை எத்தனை பேர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தீர்கள் என்று நான் அறியேன். ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் கடந்து வருகிறது. நீதியின் வலக்கரத்தாலே நான் உன்னை தாங்குவேன் மகளே, நீதியின் வலக்கரத்தாலே. யாருடைய கரத்தை
உலகத்தை நீ நம்பி இருந்தாயோ, யாரை நோக்கி மனிதர்களை நீ ஓடிக்கொண்டிருந்தாயோ, எல்லாவற்றையும் இந்த நாளிலே மறந்துவிடு மகளே. என்னுடைய நீதியான வழக்கரத்தை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியான வழக்கரத்தை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கரம் தான் உங்களையும் என்னையும் தாங்கும். அந்த கரம் தான் உங்களையும் என்னையும் தாங்கும். அவர் அன்பினால் நம்மை தாங்குகிற தேவன். அவர் கவலையாய் அல்லது ஏனோதானோ என்று தாங்குகிற தேவன் அல்ல. அன்பினால் உங்களையும் என்னையும் உடைய கரத்தினால் தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆவியில் உண்மையாய் செபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியிலே அபிஷேகத்தோடு நாம் செபிக்கும் போது, ஹல்லேலூயா, அந்த நிறைவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆவியானுடைய அந்த நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, நாம் அநேகருக்காக செபிக்க நம்மை ஏவுகிறார். அது மாத்திரமல்ல, தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு நாள் மாத்திரம் நம்ம ஆண்டவரை தொழுது கொண்டு போகிறவர்கள் அல்ல. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த ஆண்டவர் நம்ம இந்த நாளிலே ஊக்குவிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த இந்த அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இன்னும் செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி, நீர் என்னை விட்டு விலகாதிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை தாங்குகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் என்னை பலப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான குழுவை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா, இதுல இணைய எங்களுக்கு உதவி செய்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பாக்கியம் உள்ள சந்ததியிலே வைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. நேர்த்தியான இடங்களிலே வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைக்க செய்தீர் என்று சொல்லுகிறார். எஸ் எஸ், உங்களையும் என்னையும் நேர்த்தியான இடங்களிலே, நேர்த்தியான இடங்களிலே ஆண்டவர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது மகளே. நம்மேல் வைத்திருக்கிற தயவு பெரியது. நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது. மனிதர்கள் ஒரு நாளும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஒரு நாளும் நம்மோடு கூட கடைசி வரை வர முடியாது. ஆனால் தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் என்றைக்கு கரம் பிடித்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அருமையாய் நடத்தி வருகிறார். அருமையாய் நடத்தி வருகிறார். எத்தனையோ சோதனைகள் வந்ததுண்டு, எத்தனையோ பிரச்சனைகள் இப்பொழுதும் இருக்கிறதுண்டு. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதான வல்லமையை, அவைகளை கடந்து போகத்தக்கதான வல்லமையை, பிசாசை முறியடிக்கிற வல்லமையை, ஹல்லேலூயா, அவனுடைய நுகங்களை முறித்து ஹல்லேலூயா நம்மை நடத்தி செல்கிற ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து, உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய கதவுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமான பாதைகளாய் இருந்தாலும் அவைகளை உடைத்தெறிகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டாம். மகா பெரிய தேவனை நாம் பெற்றிருக்கிறதுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இவ்வளவு பெரிய தேவனை, இவ்வளவு பெரிய இயேசுவை ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்களிலே இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவரை உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வனாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கர்த்தாவே அருளப்பட்டிருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமா இந்த வார்த்தைகளை கொண்டு பேசினீரே. இந்த வார்த்தையை அக்னியை போன்றது, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியானது என்று சொன்னீரே ஆண்டவரே. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும் வல்லமையுடையது என்று பார்த்தோமே ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நீர் எங்களோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த குழுவில எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரசன்னம் இருக்கிற இடங்களில் ஒவ்வொருவரும் உணர்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிரசனத்தை முழுவதும் ஆண்டவரே நாங்கள் பற்றி கொள்ளும்படி, அந்த பிரசனத்திலிருந்து நாங்கள் விலகி விடாதபடி, அந்த பிரசனத்திலே நாங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படி கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த கர்த்தாவே அப்பா, நீர் என்ன செய்தி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு கர்த்தாவே ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது 60 100 ஆசீர்வதிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. செய்து கொடுக்கிற மகளை கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. செல்வி சிஸ்டர் கரத்திலே கொடுக்கிறோம். அவருடைய குடும்பங்களை கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் நீர் கர்த்தாவே அவருடைய தேவைகளை சந்தித்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.